ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாஸ்தா வச்சு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம அதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவு பாஸ்தா வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து 200 கிராம் அளவு இருக்கும். சேர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப வந்து லோ ஃப்ளேமில் வந்து இருக்கக்கூடாது. ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா வந்து வடிகட்டிட்டு அப்படியே வந்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பாஸ்தாவை நம்ம இது கூட வந்து சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா வந்து பொரிச்சு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இல்லை நீங்கள் மசாலா தடவி பொரிக்கனாலும் நீங்கள் வந்து அப்படி கூட வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்படி வந்து பொரிச்சு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த சீடை டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படி வந்து கிடைக்கும். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சிம்பிளாக நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொரிச்சதுக்கப்புறம் இதோடைய கலர் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து மாறிடும். பட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.